குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். போய் சந்திக்கவே இல்லை, இவர் போய் கூப்பிடுறாரு பாதிக்கப்பட்ட மக்களை, கரூர் மக்களை, உயிரிழந்த குடும்பத்தினரை இவர் கூப்பிடுறாரு, மனசாட்சியே இல்லையா அவருக்கு அப்படின்லாம் குறை சொன்னீங்க. இப்போ வந்து அவரை பார்த்தவங்க, அவர் எங்களை பார்த்த உடனே கதறி அழுகுறாரு. அவர் என்ன செய்வார், அவர் மேலே என்ன தப்பு, உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. நாங்களும் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் மேலே என்ன தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தவங்க. ஆக்சுவலா தொடக்கத்துல இருந்தே இதைத்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பேசல. இந்த பெரிய சம்பவம் ஒரு துயரம் நடந்த பிறகும் கூட அவர்கள் எல்லாரும் பாவம் விஜயண்ணா பாவம், ஏன்னா இதெல்லாம் முதலே கட்டமைக்கப்பட்டுருச்சு. இது அவ்வளவு ஈஸியா வந்து அவங்க உள்ள வரல. தமிழக வெற்றி கழகம் கரூருக்கு போறதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடில இருந்தே கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது, கரூர்ல பாருங்க, கரூர்ல வேற லெவல் சம்பவம் நடக்கும், கரூர்ல வந்து பண்ணையாராக இருக்கக்கூடிய அவரு செந்தில் பாலாஜி யார் தெரியுமா, அவரெல்லாம் கதற விட்டுருவோம், பதற விட்டுருவோம், செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு அரசியலை நாங்க இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வருது. அவருக்கு ஆதரவாக சில ஊடகங்கள் இருக்கு, சில யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முத நாள் இரவு வந்த வீடியோஸ் நீங்க எடுத்து பாருங்க. அதுல பூரா கரூர்ல பயங்கரம், கரூர்ல சதி, ஏங்க ஒண்ணுமே நடக்காத போதே கரூர்ல சதி, கரூர்ல பயங்கரம், கரூர்ல பாதுகாப்பு குறித்து பேசுறாங்கன்னா இது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம், திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு சொல்லாடலும் ஒரு கருத்தும் தான் அங்க இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. இதே இடத்துல இருந்து தானே ஒரு பொண்ணு கோடாங்கிப்பட்டியை சார்ந்த ரமேஷ் என்பவருடைய மனைவி 20 லட்சம் ரூபாய் முகத்துல தூக்கி அடிச்சிருக்காங்க. ஏன் அதை பேசுங்களே ஊடகங்கள். 20 லட்சம் ரூபாய் எதுக்கு முகத்துல தூக்கி அடிச்சாங்க? நான் வரலன்னு சொல்லிட்டேன், நீங்க என்ன பார்க்க வரணும்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து இளவு நடந்த வீட்டுல பாக்குறதுதான் குறைந்தபட்ச தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பண்பு, ஒரு பண்பாடு. பாதிக்கப்பட்டவங்களை நேரடியா போய் பாக்குறதுதான் குறைந்தபட்ச மனிதாபிமானம். இது எதுவுமே இல்லாம நான் போலியா ஒரு 3 பேரை நான் கூட்டிட்டு போவேன், அந்த பிள்ளை பேரை சொல்லி, ரமேஷ் அவர்களுடைய ஒய்ஃபோட பேரை சொல்லி, ரமேஷுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 3 பேரை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு இவர் அவங்க அண்ணன், இவங்க அவங்க மதனி, இது அவங்க சொந்தக்காரன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த நாடக அரசியல திரும்ப திரும்ப அவங்க காசு கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க உழைக்கிற மக்கள் சார், 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பெரிய காசு, அவங்களுக்கு பெரிய காசு தான் 20 லட்சம் ரூபாய். அந்த 20 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு பேச விடாம ஆக்குற அயோக்கியத்தனமான நாடக அரசியல விஜய் பண்ணிட்டே இருக்காரு. இத வெளியே வந்து வீடியோ எடுத்து போட்டு தன்னை யோகியனா காமிச்சுக்கிறாரு. ஆனா ஒரிஜினல் மக்கள் பேசின வீடியோவும் சமூக வலைத்தளத்துல இருக்கு. அவங்க எல்லாம் கடுமையா கேள்வி கேட்கிறாங்க. துயரம் நடந்த போது போய் நிக்க உங்களால முடியல, துயரப்பட்டவங்களோட ஒரு பாதி பேர்கிட்ட மட்டும் வீடியோ கால்ல பேசுனீங்க, கூப்பிட்டு கூட ஒரு 20 லட்சம் கையில கொடுக்காம நீங்க நேரடியா அக்கௌண்ட்டுக்கு 20 லட்சம் அனுப்புறீங்க. ஏங்க நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மண்டப கடைகளன்னு ஒரு பொய் செய்தியை பரப்புறீங்க. மண்டப கடைகள்னா என்ன, ஒரு திறந்த அரங்கத்துல வைங்க, ஒரு திறந்த இடத்துல ஒரு குடிசை, ஒரு பந்தலை போடுங்க, ஒரு பந்தலை போட்டு உட்காருங்க, உள்ள போய் உட்காந்து மக்களை அப்புறம் திரட்டி உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு தான் போலீஸ்காரங்க 1000கணக்கில் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப செயல் திறனற்ற ஒரு ஆள் தாங்க விஜய். எந்த செயல்திறனும் அரசியல் விஷயமும் புரியாத ஒரு கார்ப்பரேட் கும்பலோட அடையாளம் தான் விஜய். கரூர்ல கரூர் மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல, விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க, மக்கள் சொல்றாங்க. அதனால கூட அவர் அங்க போகாம இருக்கலாம், அதுல என்ன தப்பு, வரவழைச்சு பார்த்ததுல என்ன தப்பு அப்படிங்கிற புரியல தோழர். எனக்கு ஒரு விஷயம் புரியல. கரூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு, தமிழ்நாட்டுல தானே திருச்சியும் இருக்கு, தமிழ்நாட்டுல தானே இவர் போன 4 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. உங்களை எல்லாம் காலி பண்ணணும்னு நினைச்சா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை நடக்காதா? போலீஸ் அனுமதிக்கல, பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. இல்ல போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னா நீ ஏன் கூட்டத்தை நடத்துற? இல்ல எங்களால பாதுகாக்க முடியாதுங்க மக்களை, நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் இல்லங்க. இறந்து போன குடும்பத்தினரை போய் கரூர்ல சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு மண்டபத்துக்கு போனாலும் மண்டபமும் கொடுக்க தயங்குறாங்க, போலீஸ் பாதுகாப்பும் சரியா இருக்காது, அவங்க கொடுக்கல, அதுக்கு அனுமதி இல்ல
அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல, முதல்ல விஜய் எல்லாம் நாடகத்தை குறைச்சுக்கணுங்க. இது வந்து டிஜிட்டல் யுகம். நீங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க சுயரூபத்தை உரிச்சு காயப்பட்டுருவாங்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கிற பிள்ளைங்க. முதல்ல விஜய் எடுத்து கொடுத்த கடிதம் என்ன கடிதங்க? அந்த கடிதம் எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளான கடிதம் தெரியுமா? அவர் விஜய் போய் நான் சந்திக்க போறேன்னு அவர் கொடுத்த கடிதம் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு அதிபருக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் கேட்கிறாரு. சொந்த ஊர்ல மக்களை பார்த்து பயந்தாங்கொழி தொடர் நடிகைதான் இந்த விஜய். சொந்த ஊர் மக்களை பார்த்துட்டு அவர் என்ன கோரிக்கை வச்சாரு? நான் வந்து விமான நிலையத்துல இறங்கும் போது விமான நிலையத்துல ஆள் இருக்க கூடாது. நீங்க தானே ஆளை கூப்பிட்டு வச்சீங்க. உங்க கூட இருந்த மணிகண்டன் நேத்து உங்களை போட்டு கிழிச்சிருக்காரு. உங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த மணிகண்டன் ஒரு நபரு நீங்க விமான நிலையத்துக்கு 5000 பேரை திரட்டின கதையை போட்டு உடைச்சிருக்காரு. வெக்கமா இருந்தா அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. சரி, விமான நிலையத்துல ஆள் இருக்க கூடாது, நாங்க விமான நிலையத்துல இருந்து கரூர் போவோம், கரூர்ல இருந்து திரும்ப விமான நிலையம் திருச்சிக்கு வர வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சரி, அந்த ரோட்ல எங்கேயுமே வந்து வேகத்தடை இருக்கக்கூடாது, அப்புறம் சிசிடிவி இருக்கக்கூடாது, அப்புறம் நாங்க போய் கூட்டம் நடத்துற இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுல எந்த விதமான மின்னணு சாதனங்களும் இயங்காத மாதிரி நீங்க வந்து அதை தடுக்கணும். குறைந்தபட்சம் அங்க வந்து வைஃபை கட் பண்ணணும். மூணாவது என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சிக்காரங்க கூட அந்த கட்சிக்கான அடையாள அட்டை இல்லாதவர்களை, கட்சிக்கான அடையாள அட்டைனா இந்த கூட்டத்திற்கான அடையாள அட்டை இல்லாதவர்களை உள்ள விடக்கூடாது, குடும்பத்தாளுகளை மட்டும் உள்ள விடணும், எங்க பத்திரிகையாளர்கள் யாரையும் உள்ள விடக்கூடாது. நீங்க யோகியர் தானே, இவ்வளவுதான் கேட்டீங்களே. இதெல்லாம் யாருக்காக கேட்டீங்க? விஜய் என்கிற தனிநபரை பத்தி, அவரை காப்பாற்றுவதை பற்றி, அவர் தன்னு மேல தூசி பற்றக்கூடாதுன்றது பற்றி பேசப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு இது. மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் தில்லா போய் மக்கள் மன்றத்துல நிப்பாரு. நீங்க திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அது உங்களை பார்க்க வந்த கூட்டமா நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பொய் நாடகத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. இது விஜய்க்கே ஆபத்தை தான் முடியும். பனையூர் பண்ணையாரு பனையூரை தாண்டி வரமாட்டாருன்னு உங்க மேல மக்கள் மன்றத்துல நெகட்டிவான ஒரு பார்வை இன்றைக்கு வளர்ந்து வருது. அதை நீங்க ஒழிக்காம உங்க அரசியல் நிக்காது. நீங்க இவ்வளவு கேட்பீங்க, பத்திரிகைக்காரங்க வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, கட்சிக்காரன் வரக்கூடாது, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் வர மாதிரி ரோடு அப்படி போட்டிருக்கணும், இவ்வளவு 1000 போலீஸ் வரணும்னு கேக்குறீங்களே, கொஞ்சம் கூச்சமா இல்ல? நீங்களா அரசியலுக்கு தகுதியா இருக்கீங்களா? மூஞ்சியில கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு போய் ஜல்லிக்கட்டுல நின்னீங்கல்ல, அது மாதிரி போய் நில்லுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு நாளை வெளியே சொல்லாதீங்க, திட்டமிட்டதை வெளியே சொல்லாதீங்க. போய் முகத்துல கர்ச்சீப் கட்டிட்டு போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நின்னுட்டு 2 மணிக்கு போட்டோ எடுத்து வைரல் பண்ணீங்கல்ல, அது போல நில்லுங்க. அது மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் தர 5 நாள் பிளான் பண்ணுங்க. 5 நாள் போய் அந்த குடும்பங்களை ஒரு இடத்துல வர சொல்லி பாருங்க. இதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு பர்மிஷன்? இதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு? எதுவுமே தேவையில்லைங்க. எல்லா தலைவர்கள் பர்மிஷன் வாங்கிட்ட போய் மக்களை பார்த்தாங்க. அப்ப இதெல்லாம் சுத்தமா திட்டமிட்டு பாஜக கும்பலோடு சேர்ந்து இவர் நடத்துகிற நாடகம். இந்த நாடகம் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. எல்லாமே ஒரு லிமிட் தான். இவர் தலைவரா இருக்க தகுதி இல்லைன்றத வேற ரூபத்துல காமிச்சிட்டு இருக்காரு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் தோழர், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நேத்து போய் மக்களை சந்திச்சீங்கள, ஒரு கூடாரத்துல உட்கார வச்சிருக்கீங்க, ஒரு அறையில உட்கார வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு டீ எல்லாம் போய் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த நாடகம்னு எனக்கு புரியல. டீய கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு, அப்படியே கொடுத்தோடனே குழுன்னு ஆயிருமா? செத்த 41 உயிர் வந்துருமா? சரி இருக்கட்டும், இந்த 41 குடும்பத்தையும் சேர்த்துதான் பார்த்தான்னா, மொத்தமா உட்கார வச்சு மொத்தமா அவங்களோட கண்ணீரை பகிர்ந்துகிட்டு என்னால வர முடியல, நான் செஞ்ச தவறுதான் அப்படின்னு காலில் விழுந்து அழுததா ஊடகங்கள் போடுறாங்கல்ல, அந்த ஊடகங்கள் காலில் விழுந்து அழுததை எந்த இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னு முதல்ல சொல்லணும். ஏன்னா ஊடகம் இவ்வளவு கேடுகட்டத்தனமா நடக்கக்கூடாதுங்க. எந்த இடத்துல காலில் விழுந்தாரு, கதறி அழுதார், கண்ணீர் விட்டார், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை தான் உள்ளே விடலையே, நீங்க தான் தெருவுல நிறுத்தப்பட்டிருந்தீங்களே, எப்படி இது தெரிஞ்சது? என்ன இந்த நாடகம்? அந்த மக்களை கூட தனித்தனியா ஒரு அறையில இந்த பண்ணையார் உட்கார்ந்துப்பாரு, ஒருத்தரா உள்ள போவாங்க. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? ஒரு பாதிக்கப்பட்டவனா பணத்தால வாயடைக்க வச்சு அவங்களை மிரட்டி உருட்டி இந்த கும்பலை எல்லாம் சந்திக்க முடியாதுங்க. எளிய மக்கள் இவங்க மிரட்டுவாங்கன்னு தெரியும், பயந்துட்டு கூட பனையூர் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, போஸ்ட் ஓட்டுனாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க விஜய கைது பண்ணுங்கன்னு. இந்த விஜயோடைய தற்குறி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க? அந்த போஸ்டர்ஸ கிழிச்சாங்க. போஸ்டர்ஸ கிழிச்சது மட்டும் இல்ல, ஒட்டின பையில மிரட்டினாங்க. வீட்டுல போய் ஒட்டின பையில மிரட்டி அந்த பையன் மறுநாள் சூசைட் பண்ணிக்கிறான். அப்ப இவன் என்ன வேணாலும் செய்வான், போஸ்டர் கிழிப்பான், போஸ்டர் ஒட்டினா அடிப்பான். இன்னொரு ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காரு சமூக செயல்பாட்டாளர் ஒருவர், மதுரைக்காரர். அவர் வீடேறி எங்களை அடிக்க வந்துட்டாங்க ஒரு நள்ளிரவுல இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ரசிகர்கள் அப்படின்னு அவரு ஹைகோர்ட்லயே வழக்கே தொடுத்துட்டாரு. இந்த கும்பலை எதுக்க முடியாதுங்க.
இவங்களுக்கு எந்த அரசியலும் தெரியாது, தற்கூலிய கைக்கூலி, அதாவது பணத்தை கொடுத்து கூலி படம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலா இருக்கு. இதுங்களை எதிர்க்க அந்த சாமானிய மக்களுக்கு துணிச்சல் இருக்காதுங்க. அதனாலதான் போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த பண்ணையூர் பண்ணையாரு ஒருத்தவங்களா உள்ள கூப்பிட்டு ஒரு நாடகத்தை ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேயர் நடத்தியிருக்காரு. இது விஜயோடைய அரசியலுக்கு அவமானம். விஜய் அரசியலுக்கு வர தகுதியற்றவர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். நேத்திக்கு இப்ப சொன்னீங்க வரவழைக்கப்பட்டு பார்த்தாரு, இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வெளியிடுறாரு. இந்த நெல் பயிர் எல்லாம் மூழ்கிடுச்சுல, அது வந்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல, விவசாயிகளை பத்தி கவலைப்படல, இந்த அரசு வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிடுச்சு திமுக அரசு ஆட்சியாளர்கள். இதெல்லாம் வீட்டை விட்டு பனையூரை விட்டு அந்த கேட்டை தாண்டி வர முதுகெலும்பற்ற தைரியமற்ற கோழைகள் பேசக்கூடாது. இந்த அறிக்கையே பாஜகவுக்கு பின்னாடி நின்று முதுகுல ஒளிஞ்சுக்கிட்டு கொடுத்த அறிக்கைன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். பாஜக காரவங்க வந்து பாஜக அரசு ஒரு கமிட்டியை அனுப்பி இங்க நெல்லு கொள்முதலுக்கு எத்தனை சதவீதம், 18%, குறைஞ்சபட்சம் 18% இருந்த அந்த ஈரப்பதத்தை 20-22% மாத்தணும்னு ஒரு கோரிக்கை விவசாயிகள் வைக்கிறாங்க. நீ யோகியம் தானே, ஒன்றிய அரசுல வேலை பார்க்கிறவங்க புறா அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வராம இருக்கு. அந்த குழு வராம இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குது. இதுவே அயோக்கியத்தனம் தானே. சேதாரத்தை பார்க்க வர அல்லது இந்த நெல்லு ஈரப்பதத்தை பார்க்க வர ஒன்றிய அரசினுடைய குழு முதல்ல தப்பா வருது, லேட்டா வருது, பிக்ஸ் பண்ண டேட்ல வரல. இத கேட்க முதுகெலும்பு இருக்கா விஜய்க்கு? இரண்டாவது விஷயம், அங்க பல லட்சம் டன்னு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு நெல்லு. அங்க இன்னும் அறுவடை முடியறதுக்கு முன்னாடியே அங்க மழை வந்ததுனால இன்னும் பல ஏக்கர் நெல்லு தண்ணிக்குள்ள கிடக்கு. இப்ப அவங்களுக்கெல்லாம் நாம உதவி செய்ய வேண்டியிருக்கு, பொருளாதார உதவி செய்யணும். அது அரசு மேற்கொண்டு வருது. அதுக்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வர்றாங்க. மாவட்ட ஆட்சியர்கள், அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் தயார் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறாங்க. அந்த மிச்சம் மீதான இந்த நெல்லை அத்தனையும் ரயில்கள் மூலமாக மொத்தமா கொண்டு வந்து சென்னையில சேர்த்தாச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நெல்லுக்கு அரசு உரிய பதில் சொல்லிருச்சு. நெல்லுக்கு 22% அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லல. உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு நாடகம் நடத்திட்டு கிடக்குறானுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கே விஜய் சொல்றாரு, இன்னைக்கே அந்த அறிக்கை வருது. ஏன்னா நேத்துதான் ஞானேஷ்குமார், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து 2வது கட்டமா நடக்க போகுது, 12 மாநிலங்கள்ல நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற ஆளுகிற பாஜகவுக்கு எதிரான மாநிலங்கள் எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க கடுமையா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் கடுமையான குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இத திசை திருப்பணும். இந்த கோழைகளுக்கு என்ன வேலைன்னா, மக்களுக்காக நிக்கிறது வேலை இல்லை. இங்க லட்சக்கணக்கான பேர், 65 லட்சம் பேரை முதல் கட்ட வாக்காளர் திருத்த பட்டியல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. இந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டது குறித்து ஒரு அறிக்கை 2 வருஷத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டாரா இந்த விஜய்? முதுகெலும்பு இருக்கா விஜய்க்கு? அரசியலுக்கு தகுதி வேணுங்க. தைரியமா அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்கிறவங்க தான் அரசியல் நிக்கணும். ஒரு கேள்வி கேட்கல. இந்த 65 லட்சம் மக்கள் நீக்கப்பட்ட வாக்கு திருட்டை குறித்து ஒரு அறிக்கை வெளியிடல. 2வது, 65 லட்சம் மக்கள் யாரு? பாட்டாளிகள், உழைப்பாளர்கள். 2வது, சிறுபான்மை மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டவங்க, பட்டியலின மக்கள், பழங்குடிகள், அத்தனை பேரையும் தூக்கி வெளியே போட்டாங்க. 11 ஆவணங்கள் தான் சேர்க்கப்பட்டுச்சு. நீதிமன்றம் போய் 12வதா ஒரு ஆவணத்தை சேர்க்கணும்னு சொல்லி நம்ம ஆதார் கார்டை சேர்த்திருக்கோம். செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரே வீட்டுக்குள்ள 260 பேரை போட்டா. எத்தனை அயோக்கியத்தனம்! இதை எதிர்த்து தொடர்ந்து நம்ம பேசுறோம் களத்துல. இப்ப கரெக்டா ஞானேஷ்குமார் இதே வேலையை செய்யறதுக்காக தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனே அதை திசை திருப்பணும். ஏன்னா ஓட்டு திருடு வட இந்தியாவுல ஃபேமஸ் ஆயிருச்சு. பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை வட இந்திய மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்தியாவுல ஒட்டுமொத்தமா பாஜகவை தொடச்செறியதுக்கான வேலைகளை சுரூரா நடந்துட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமா திரள்றாங்க. இவருடைய பின்னாடி யாரு? ராகுல் காந்தி பின்னாடி மக்கள். இங்க ஸ்டாலின் ஒற்றை அரசை எதிர்த்து நடத்துற போராட்டத்தை அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆசாதின்னு முழக்கம் போடுறவே ஸ்டாலின் மாதிரி நம்ம விடுதலை போராடணும் முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியில. இங்க இந்த பீஸ் பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இத திசை திருப்புறாரு. இன்னைக்கே நீ அவ்வளவு அவசரமா 2-3 நாளா தூங்கி எந்திரிச்சு, ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு வாரமா விவசாயிங்க கத்துறாங்க, நெல்லுக்குள்ள தண்ணிக்குள்ள நெல்லு போயிடுச்சு அப்படின்னு கதறாங்க. ஒரு வாரமா வந்து நம்ம
எடப்பாடியார் கதறினாரு. நீங்க எங்க போய் தூங்குனீங்க? எங்க போனீங்க? இன்னைக்கு இந்த அறிக்கை வெளிவர வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு விவசாயிகள் மேல அக்கறை இல்லைங்க. பாஜக மேல அனுதாபம், உங்களுக்கு பாஜக மேல உங்களுக்கு காதல். அந்த காதல் எதனால வந்துச்சு அப்படின்னா, இந்த பரப்புரை பிரச்சாரத்துல நீங்க செய்த படுகொலையில இருந்து உங்களை காப்பாத்துறேன்னு பாஜக உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கு. அந்த சத்தியத்தோட அடிப்படையில வேலை ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நீங்க நன்றி கடனா இன்னைக்கு அந்த அறிக்கையை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. இது என்ன மாதிரியான நியாயம்? இது என்ன மாதிரியான நீதி? மக்களுக்கு நிக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவர், தன்னை யோகியனா சொல்லிக்கிற ஒரு அரசியல் தலைவர் எப்படி இப்படியான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அறிக்கையை முன்னும் இல்லாம பின்னும் இல்லாம உண்மையும் தெரியாம பொய்யா இதோடு முடிஞ்சிட்டாரு விஜய். இந்த கரூர் சம்பவத்துல தளர்ந்துட்டாரு, தைரியம் இழந்துட்டாரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் அழைச்சி பேசி அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு இதோட அரசியலுக்கு முழுக்க போட்டுருவார் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இப்போ அறிக்கை வெளியிட்டுட்டாரு. இனிமேல் அரசியலில் இன்னும் புதிய வேகத்தோட உத்வேகத்தோட இன்னும் அதிகமாக வருவார் அப்படிங்கிறாங்க. அறிக்கை வெளியிடுறது என்ன விஜய்க்கு என்ன புதுசாங்க? அவர் அறிக்கையை வெளியிடுற ஒரே கட்சி எது தமிழ்நாட்டுல? தமிழக வாழ்த்து கழகம். வாழ்த்து தான் சொல்லுவார், அடிக்கடி வாழ்த்து மட்டுமே சொல்லுவார். தலைவர்கள் பிறந்த நாளைக்கு, தலைவர்கள் மரணத்திற்கு வாழ்த்து சொல்ற ஒரு கழகம் தான் விஜய் அவர்களுடைய வெற்றி கழகம். அவர் வாழ்த்து சொல்றவர் தானே, அறிக்கை வெட்டிட்டு வீட்டுல படுத்திருக்கிறவர் தானே. அவர் அறிக்கை என்ன புதுசு கிடையாது. இந்த கட்சியில 2 வருஷமா அவர் செஞ்சதே அறிக்கை வெளியிடுறதா. அதுலயும் செலக்டிவ் அறிக்கை வெளியிடுவார். முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை வெளிவராது. நீங்க இங்கேயேவும் கவின் தம்பி கவினும் படுகொலையா வங்கொலையா வெட்டி கொல்லப்பட்டான். சாதி ஆணவத்துல ஒரு இளைஞனை படுகொலியில தள்ளி அந்த குடும்பத்தவே நாசமாக்கி நடுத்தருல நிப்பாட்டுச்சு ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு எதிராக நம்ம அத்தனை வேலையும் பாக்குறோம். சாதி ஆணவத்துக்கு எதிராக நம்ம அவ்வளவு பேசுறோம், களமாடுறோம், நம்ம போய் சண்டை போடுறோம், ரோட்ல நிக்கிறோம். ஒரு அறிக்கை கூட வெளியிடலைங்க இவரு. இவர் வெளியிடுற அறிக்கை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றுமா? இது என்ன மாதிரியான அரசியல்? அப்போ தேவைப்படுகிற இடத்துல சில செலக்டிவ் அறிக்கையை மட்டும் வெளியிடுறது அரசியல் இல்லை. அந்த அரசியலுக்கெல்லாம் தமிழ்நாடு மயங்காது. தமிழ்நாட்டுக்கு என்று 1000 ஆண்டு அரசியல் இருக்கு. 200 ஆண்டு கால திராவிட அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு. 200 ஆண்டு கால முற்போக்கு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. போராட்ட அரசியல் இருக்கு எங்களுக்கு. அதனால நீங்க கொடுக்குற ஒரு அறிக்கையில மொத்தமா மாத்திரலாம்னா உங்க கூட இருக்கிறவங்க முதல்ல விஜய் மாத்துங்க. கூட இருக்கிறவங்க உங்களை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான். கூட இருக்கவங்களை மாத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன அரசியல் நடக்குன்னே தெரியாம போகுது. அதனால கூட இருக்கவங்களை மாத்தி தெருவுல வந்து நின்னு அரசியல் என்னன்னு பாருங்க. சும்மா அறிக்கை விட்டா மாத்திரம் தமிழ்நாட்டுல மாறதா இருந்தா எங்க அண்ணனை விட எவன் அறிக்கை விட்டவன்? எங்க அண்ணன் சீமான் விட்ட அறிக்கைலாம் எவ்வளவு பெரிய அறிக்கை, எத்தனை அறிக்கை, தெருவுக்கு 10 அறிக்கை வெளியிடுவாரு. அவரை தெருவுல தான் நிக்கிறாரு. இவரெல்லாம் யாரு? இவரெல்லாம் வந்து இது பண்ணிடுவாரா? அவரும் சொல்லும் பொழுது பண்ணையார் கூட ஆலமரத்துக்கு வராரு, இவர் பனையூருக்காரு ஆலமரத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. இவர் போற போக்க பார்த்தா வாக்குச்சாவடியெல்லாம் அந்த மிஷின்லாம் கொண்டாந்து பனையூர்ல வச்சுட்டு ஓட்டு போடுறவங்களாம் இங்க வந்து போடுங்க அப்படின்லாம் சொல்லுவார் போல இருக்குன்னு சொல்றாரு. எங்க சமூக வலைத்தளத்துல அதைத்தாங்க சொல்லி கேலி பண்றாரு. அண்ணன் சீமான் மட்டும் அதை பேசி தெரியல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில பண்ணையார் வெளியே வர மாட்டாரு, ஓட்டு கேட்கறதுக்கு ஓட்டு போறதுக்கு எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாருன்றதெல்லாம் சமூக வலைத்தளத்துல இளைஞர்கள் போட்ட ட்வீட். அதைத்தான் அவர் அண்ணன் எடுத்து பேசுறாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, சீமான் மேல நமக்கு லட்சம் மாற்று கருத்து இருக்கு, இன்னமும் இருக்கு, இப்பயும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் எதை பேசுறேன் அப்படின்னா, சீமான சப்போர்ட் பண்ணி பேசல. நான் சீமான் பேசுனதையும் மக்கள் பேசுனதையும் சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். சீமான் வந்து பேசின அந்த விஷயம் மக்களினுடைய குரல், மக்கள் பேசின அந்த இதை எடுத்துதான் பேசியிருக்காரு. அது நம்ம வரவேற்க வேண்டிய ஒண்ணுதானே. நீங்க நம்ம சீமான் எல்லாம் வரவேற்கல, அந்த கருத்து உண்மையானது. நீங்க போராட்ட களத்துல இருந்த துப்புரவு பணியாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தான் நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க. அப்புறம் இறந்து போன எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு தான் நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க களத்துல பணியாற்றுகிற அல்லது போராட்டத்துக்கு போகிற யாரா இருந்தாலும் வீட்டுல கொடுத்தா இது பண்ணுவீங்க. அப்புறம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுல கொடுத்தா அரிசி பருப்பு கொடுப்பீங்க, எல்லாத்தையும் வீட்டுல கூட்டு பண்ணுவீங்க. தலைவர்களுக்கு மாலை போடுறதுக்கு வெளியே போக கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு 5 தலைவர்களுடைய சிலையை செஞ்சு வச்சு கொடுத்தீங்க. இப்ப என்னதான் உங்க வீட்டை தாண்டி உங்களுக்கு அரசியல் இல்லையே. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இதைத்தான் கேட்கிறோம். அதத்தான் சீமானும் கேட்டிருக்காரு. இதை நானும் அதைதான் கேட்கிறேன். 4 நாளா நானும் அதான் கேட்டுட்டு இருக்கேன். என் தம்பிங்களும் அதான் கேட்கிறாங்க. அரசியல் என்பது மக்களை நோக்கி போறது, மக்களிடம் சென்று பேசுவது, மக்களை அரசியல் படுத்துவது. பனையூர்ல உட்கார்ந்துகிட்டு பண்ணையார் வேலை பாக்குறது இல்லை.
இந்த அரசியல்ன்றத நம்ம எல்லாரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் பேசும்போது தாவேக்கா கொடி பறந்தது. இதோ பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உதயகுமார் அடுத்து திமுக ஆட்சி வந்துன்னா தாவேக்காவை காப்பாற்ற முடியாது, ஒரே வழி இங்கே கூட்டணி இணைகிறது தான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தராக அதிமுகவில், அதுவும் சாதாரண நிர்வாகிகள் கிடையாது. எடப்பாடி சொன்னார், அதுக்கப்புறம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், அவர் சொல்கிறாரு விஜய் இங்கே வந்தால் பாதுகாப்பு, அவருக்கும் கட்சிக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும், இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறது? இது எப்படிங்க பார்க்குறது? சாதாரணமாக தெரியுமே, பாஜகவுக்கு சொம்படிக்க சொல்றாங்க, அப்படிதான் இதுக்குள்ள இருக்கிற அரசியல். விஜயை எதுக்கு பாதுகாக்கணும்? ஒரு முதல் கேள்வி, விஜய்க்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஆபத்து வருது. என்னங்க ஆபத்து வருது? விஜய் போய் 41 பேரை கொண்டுட்டு வந்த பிறகு விஜய் பேர்ல கேஸ் இல்லைங்க. அத மாவட்ட செயலாளர் பேர்லயும் அந்த கூட இருந்த ரெண்டு பீஸுங்க மேலையும் தான் நம்ம இப்ப வழக்கே போட்டிருக்காங்க. சிபிஐ கூட அந்த கூட்டத்துல இருந்த விஜய் மேல எந்த கேஸும் போடல. சிபிஐ வந்த பிறகும் இந்த ஆதவர்ஜுனா கூட கூப்பிடல. புசி ஆனந்தையும் நிர்மல்குமாருக்கும் இப்ப சம்மன் அனுப்பியிருக்காங்க விசாரணைக்கு வாங்கன்னு. அப்போ ஒரு விஷயத்துல தெளிவுபடுத்திக்கணும். நீங்க 41 பேரை கொண்டுட்டு தெளிவா தலைமறைவு வாழ்க்கையில உட்கார்ந்துகிட்டு மக்களை பத்தி கவலை இல்லாம நீங்க ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மக்கள் உங்களை கொண்டாடணும்ன்றக்காக பணத்தை கொடுத்து செட்டப் பண்றீங்க. எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு என்ன அப்படி நடந்து போச்சு? நீங்க வந்தாதான் தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏன்னா பாஜகவை பின்னாடியே கட்டி இழுத்துட்டு வர்றீங்க. நாங்க தமிழ்நாட்டுல பாஜகக்கு எதிரான ஒரு உரிமை அரசியலை, மக்களாட்சி அரசியலை, மாநில உரிமை மீட்பு அரசியலை நாங்க கையில எடுக்கிறோம். இந்த அரசியலுக்கு எதிராக நீ நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க தான் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. தமிழ்நாட்டு இளைஞர்களை தற்கூரியாக்கி கரண்ட் கம்பியில தொங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ஆபத்து. இந்த அதுக்கு அவருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு அவர் தான் ஆபத்தானவர். அவருடைய சிஸ்டம் தான் ஆபத்தானது. அவங்க கூட இருக்கிற கார்பரேட் கும்பல் தான் ஆபத்தானவர்கள். தமிழ்நாட்டுல அரசியல கிளியர் கட்டா பின் பாயிண்ட்ல பேசக்கூடிய இளைஞர்கள் மூலச்செலவு செய்யப்பட்டு கண்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பேசி ஒரு இளைஞர்களை நான் பார்த்ததே இல்ல. தமிழ்நாட்டுல நான் பெருமையா பேசிக்குவோம் அடிக்கடி, நான் தமிழ்நாட்டுல பிறந்தவங்கடா அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு இளைய தலைமுறையே திசை திருப்பி கேவலப்படுத்தி அது மூளையை கழட்டி பைக்குழைச்சு திரியுதுங்க. இந்த அரசியல் சூழல் காரணமே விஜய் தான். விஜய் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானவர். விஜய்க்கு என்ன ஆபத்து வரப்போகுது? நீங்க பாஜக குரலாக விஜய் இருக்கிறார், பாஜகவுக்கு தான் பேசுவார், எல்லாம் சொல்கிறீங்க. இப்போ வெளிப்படையாக முன்னாள் அமைச்சர் சில விஷயங்களை பேசும்பொழுது இந்த கருத்தை நான் சொன்னால் நல்லா இருக்காது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னா வேற யாராவது செய்தி தொடர்பாளர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த விஷயத்த சொல்லுங்கள், கூட்டணி விஷயத்த, இந்த மாதிரி இந்த கட்சி வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியே சொல்கிறாரு, உதயகுமார் சொல்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு சமிக்கை கொடுத்துருந்தா திரும்பி இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பாஜகவோ அதிமுகவோ பாஜகங்களும் அதான் சொல்றாங்க, அவர் எதிர்காலத்துக்கு இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்களும் சொல்றாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் அவர் ஒரு சமிக்கை, சரிங்க நம்ம எலெக்ஷன் நேரத்தில் நம்ம ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுத்துருந்தா திருப்பி அவங்க சொல்ல மாட்டாங்களே. அப்ப தனிச்சு நிக்கிறது அப்படிங்கிறதான அவர் முடிவில் இருப்பாரு. 2 பேருடைய கதறலும் அதுக்கு இவர் மௌனமா இருக்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. நீங்க நேரடியாகவே ஒரு கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் 2வது முறை 3வது முறை பேசிட்டாரு. விஜய் கூட பவன் கல்யாண் இறங்கி இந்த அதிமுக சொன்னார் இல்லையா, நீங்க வந்து திமுக வந்தா உங்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு, அதே விஷயத்தான் பவன் கல்யாண் பேசியிருக்காரு. நீங்க இதே மாதிரி முடிவெடுத்தா உங்கள் கட்சியை காப்பாற்ற முடியாது, உங்களையும் கடவுளால காப்பாற்ற முடியாது, பவன் கல்யாணம் அதான் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் பேசுறாங்க, உங்களை காப்பாற்றணும்னா என்கிட்ட வாங்க. இதைத்தான் வந்து பாஜகவினுடைய RSS தலைவர்கள் சொன்னாங்க. இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே, கரூர் நெருக்கடி ஏற்பட்ட உடனே எங்க கூட வந்துருங்க, நாங்க மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நீ தப்பு செஞ்சாலும் உன்னை நான் காப்பாத்துவேன், நீ தப்பு பண்ணிருக்க அதை உணர வேண்டாம், அதை திருத்த வேண்டாம், சரி செய்ய வேண்டாம், நான் உன்னை காப்பாத்திடுவேன். நீ என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னா உன் அரசியலை, உன் கட்சியை நான் காப்பாத்துவேன். இதுல 2 வகையான அரசியல் இருக்கு தோழர். ஒண்ணு நேரடியான ஓட்டர் பாலிடிக்ஸ், இல்ல 2வது ஓட்ட பிரிக்கிற பாலிடிக்ஸ். இது 2யும் தான் ரஜினிகாந்த் கிட்ட இந்த கும்பல் முதல்ல எதிர்பார்த்துச்சு. ரஜினிகாந்த் அரசியல் விட்டு போகும்போது இவங்க, அவர் பேர் என்ன, ஆடிட்டர் குருமூர்த்தி, அவருடைய பத்திரிகையில ஒண்ணு எழுதுறாரு, துக்ளக்ல ஒண்ணு எழுதுறாரு. துக்ளக்ல அட்டப்படம் போட்டாரு. அட்டப்படம் போட்டு ரஜினியை அசிங்கப்படுத்திட்டு உள்ள ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ரஜினி 2 வேலையை பார்க்கலாம். ஒண்ணு, நேரடியாக வந்து நீங்க கட்சியே இல்லாட்டினாலும் பாஜகவுக்கு ஆதரவா நின்னு நீங்க பிரச்சாரம் பண்ணலாம்.
இல்லன்னா கருத்தியலா நீங்க இருந்த இடத்துல இருந்துட்டு கருத்தியலா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான் ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சது. இங்கேயும் அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க விஜய் கிட்ட. விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? விஜய் அவர்கள் நேரடியா ஒண்ணு அதிமுக கூட்டணிக்கு வந்துருங்க. பவன் கல்யாண் முதல் முறை அதைத்தான் சொல்றாரு, நீங்க அதிமுக கூட்டணியில போயிருங்க. அதிமுக கூட்டணிக்கு எப்படி போனீங்கன்னு கேட்டாங்கன்னா, அதிமுக கூட்டணி இங்க இருக்கிற திராவிட கட்சி, எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிருங்க. அந்த கூட்டணியில பாஜக இருக்கு, அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இந்த ஐடியாவை பவன் கல்யாண் போன மாசமே சொல்லிட்டாரு. ரெண்டாவது விஷயம், போன முறை கால் பண்ணும்போது இந்த ஒரு அவங்க அண்ணன் இருந்தாலே சிரஞ்சீவி மாதிரி நீங்க வீணா போகாதீங்க, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடாதீங்க, கூட்டணி வைங்க அப்படின்னு திரும்பவே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப விஜய்க்கு 2 இடம் தான் இருக்கு. ஒண்ணு, நேரடியாக இவர்களோடு கூட்டணி வைக்கணும். ஏன்னா சிபிஐ கையில அவர் மாட்டிட்டாரு. இப்ப சிபிஐ என்ன அறிக்கை கொடுக்கணும்ன்றத பாஜக தீர்மானிக்கணும். அப்ப சிபிஐ அறிக்கையை பாஜக தான் தீர்மானிக்கும்னா இவர் பாஜகவினுடைய கோரிக்கையை ஏற்றே ஆக வேண்டும். அப்ப அதுக்காக போய் பாஜக கூட நின்னே ஆகணும். அப்படி நிக்கிறதுல வேணா நான் ஓட்ட பிரிக்கிறேன், ஏன்னா நான் அரசியலே ஒண்ணு இல்லாம போயிரும். பாஜகவோட நேரடியா கூட்டணி வச்சா என் அரசியலே காலி ஆயிரும், அடுத்து நாங்க தமிழ்நாட்டுல தலையெடுக்க முடியாது அப்படின்னு பேச்சுவார்த்தை பேசின பிறகு நீங்க நேரடியா நீங்க எங்களோட நிக்க கூட வேண்டாம். நீங்க ஒரு கூட்டணியை வச்சு ஓட்ட பிரிங்க, நாங்க ஒரு கூட்டணியை வச்சு ஓட்ட பிரிக்கிறோம். இந்த ஓட்ட பிரிச்சு விட்டோம்னாலே பலவீனமாயிரும் திமுக அப்படின்னு ஒரு ஐடியாவை செஞ்சுதான் இவரை பின்னாடி இழுத்து பேச வச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவரு கருத்தியெல்லாம் நான் உங்களுக்கு உள்வேலை பாக்குறேன், நான் அந்த வேலையை நான் தெளிவா பாக்குறேன், நேரடியா வர முடியாது அப்படின்ற குழப்பத்துல இருக்காரு. சொல்ல முடியாது, இன்னும் 6 மாசம் இருக்கு. நேரடியா பாஜகவில போய் கூட்டணி வச்சாலும் வைப்பாரு. ஏன்னா பயந்தாங்கோழிகளுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்காது, அவங்க கோழைகளாகத்தான் முடிவெடுப்பாங்க. இவர் போய் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வர காலம் அதை தீர்மானிக்கும். இல்லைன்னா ஓட்ட பிரிச்சு நாங்க யோகியர்கள் பாருங்க அப்படின்வாங்க. இதுல ஒரே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுல திமுக செய்திருக்கிற வேலைகளை, செயல் திட்டங்களை, செயல்பாடுகளை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வலுவான கூட்டணியா இருக்கு. அப்ப இது ரெண்டும் இவங்களை அச்சப்படுத்தி இருக்கு, பதற்றமடைய வச்சிருக்கு. விஜய வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறாங்க. 10 முறை தோல்வி அடைந்த எடப்பாடியார் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறாரு, கெஞ்சுறாரு, கூத்தாடுறாரு. 45% வாக்கு சதவீதம் இருந்த அதிமுகவை 15% கொண்டு விட்டுட்டோம், இதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பரிதவிப்பு தெரியுது. அதுக்கு விஜய் உதவுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. பின்னாடி நின்று வேலை செய்வாரு. தமிழ்நாடு அரசியல் அதையும் பார்க்கும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.